இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணி தரமா, அப்படியே அர்ச்சனையும் பண்ணிரும். ஆவினன் குடியோய் போற்றி, இறைவனை போற்றி, இளையவனை போற்றி, இடும்பனை வென்றவனே போற்றி, இடரை களைவோனை போற்றி, ஈசன் மைந்தனே போற்றி. சீனுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரிய ஆர்டர் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். மாயா ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிஸ்னஸில் நான் பெரிய ஆளாக வரணும். அதை பார்த்து மாயா சந்தோஷப்படணும். நான் கடைசி வரைக்கும் மாயாவை விட்டு பிரியவே கூடாது. எப்பவும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும். இந்தாம்மா, சாமி பாதத்திலே வச்சு கொடுத்துட்டம்மா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த அப்பன் முருகன் உங்க கூடவே துணையா இருப்பான். ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. இந்த பாருமா, இது எதுக்கு இங்க நிக்க வைக்கிற? இவங்களும் மனுஷங்க தான். கடவுள் படைப்புல ஏன் ஏற்ற தாழ்வு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் கிருஷ்ணரோட அவதாரம். கடவுள் பண்ணா அது லீலைன்னு ஏத்துக்கிறீங்க. ஆனா கடவுள் படைச்ச படைப்ப ஏன் இப்படி ஒதுக்குறீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு செட் ஆகாது. எது எது நடைமுறை? ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணா தப்பு, அதையே ஊர் ஒண்ணு கூடி பண்ணா அது நடைமுறையா? எல்லாமே நடைமுறையா நாம தான் நம்மள மாத்திக்கணும். நமக்கு எதுக்கு வம்பு? அவங்க நின்னா நின்னுட்டு போட்டோம். நம்ம பிரசாதத்தை வாங்கிட்டு போவோம். அமைதியா கொஞ்ச நேரம் நில்லு. உனக்கு ரொம்ப நன்றி மாயா. ஐயோ, என்ன கடவுளுக்கு சமமா வச்சு பேசுனதுக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுதாம்மா வேணும். எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் இதெல்லாம் வேணாம். உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மரியாதை, அந்த மரியாதை மட்டும்தாம்மா வேணும். 1000ல் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற இந்த மரியாதையும் இந்த பாசத்தாலையும் தான் எங்களை மாதிரி ஆளுங்க போலீஸா, வக்கீலா, டீச்சரா ஆகுறோம். நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஆறுதலா 4 வார்த்தை. இந்த சமுதாயத்துல எங்களுக்கான மரியாதை இதெல்லாம் தான். இத நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் பிச்சை எடுக்க போறாங்க? மாயா, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என்னையும் உங்கள ஒருத்தியா பாக்குறதுக்கு பெரிய மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்குமா? எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றிமா. இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. ஆளுக்கு 500 பீஸ் கொடுக்கறோம். 5 நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். உங்களால முடிச்சு கொடுக்க முடியுமா? சரிங்க மேடம், முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். தாராளமா கொடுத்துடலாம் மேடம். 5 நாளைக்குள்ள முடிச்சு கொடுத்தாகணும். அப்பதான் அடுத்த 2 நாள்ல குவாலிட்டி செக் பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். மேடம், இப்போதைக்கு எங்களுக்கு பெரிய ஆர்டர், அதனால டிலே ஆகாது மேடம். நாங்க கண்டிப்பா கொடுத்துடுறோம் மேடம். என்ன, முடிச்சு கொடுத்துடலாம்ல? முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். கவலையே படாதீங்க நீங்க. மேனேஜர் சார், சொல்லுங்க மேடம். ஸ்டாக் ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் 5 பண்டில் கொடுத்து இவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு கொடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம், எல்லாரும் வாங்க. என்ன சீனு, ஏன் ஒரு மாதிரி யோசனையாவே இருக்க? இல்லை மாயா, நம்மளால அவங்க சொன்ன தேதியில கொடுத்துட முடியுமா? என்ன சீனு பேசுற? சொன்ன டைம்குள்ள கொடுக்கணும்னு தானே டெய்லர்ஸை எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மாயா. ஆனா இதுல ஒருத்தர் சொதப்புனா கூட அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் சீனு நெகட்டிவா யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் சொதப்பாது. நம்மளால கொடுத்துட முடியும் சீனு. அது ஒண்ணுல பெரிய ஆர்டரா, அதான் உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கிறதும் நல்லதுதான். அப்பதான் டைம்குள்ள கொடுக்கணும்னு ஒரு உண்டுதல் வரும். அந்த பயமே பெருசாயிடுச்சுன்னா நம்ம மூளை வேலையே செய்யாது. அதோட பிசினஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்கவே பயந்தா முடியவே முடியாது. நம்மளால கொடுக்க முடியும்னு பாசிட்டிவா நினைச்சா எல்லாம் முடியும்.
சரி வா அவங்களுக்கு பீஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம். ம். அதான் துணிமணி எல்லாம் டெய்லருங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னியே, இவரை எதுக்காக வர வச்சிருக்க? எதுக்கு வர வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஹம்? எதுக்கு மச்சா? எதுக்கு மாயா, எனக்கு தெரியல. பாட்டி, நாளைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள் பாட்டி. ஆமா இல்ல, நான் எப்படி மறந்தேன்? பெரியப்பா, இந்த வருஷம் உங்க பிறந்த நாளுக்கு நீங்க வந்து கோட் சூட் போடணும். ஆ? அதுக்கு அளவெடுக்கு தான் டெய்லரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இல்ல நான் இன்னைக்கு கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கேன். ஓ வேண்டாம் வேண்டாம் ஐயா, எனக்கு வேண்டாம். மாமா, அண்ணே நீங்க இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நாங்க பார்த்ததே இல்லண்ணே. அதனால நீங்க உங்க பிறந்த நாளைக்கு போட்டுக்கங்கண்ணே, நல்லா இருக்கும். ஏய் மச்சான், நீங்க நாளைக்கு கோட் சூட் தான் போடணும். ஆமா. ஏய் மச்சான், நீங்க வேற. மாயா, இதெல்லாம் எதுக்குமா? வேணாம்மா. பெரியப்பா, இது என்னோட ஆசை மட்டுமில்ல, பெரியம்மாவோட ஆசை. பெரியம்மாவுக்கு உங்களை கோட் சூட்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப கூட ரூம்ல ஜானகி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ முன்னாடியே பிறந்த நாள் விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலைங்க. பெரியப்பா, பெரியம்மா இப்ப சொல்லல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஆசையை என்கிட்ட சொன்னாங்க. சரி, பெரியம்மாவோட ஆசைய நிறைவேற்றலான்னு டெய்லரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ மாயா, வேணாம்மா. கோட்டு சூட்டெல்லாம் நான் எப்பமா போட்டிருக்கேன். அண்ணே என்னண்ணே நீங்க கோட் சூட் நீங்க போடுங்கண்ணே. சொல்லு பார்வதி, அது உங்ககிட்ட நான் பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்காக சீனு போனான்னு சொன்னேன்ல. ஆமா, என்ன அந்த ஆர்டர் கிடைக்கலையா? ஐயோ நீங்க வேற, அந்த ஆர்டர் கையில கிடைச்சு அதுக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டு வந்து வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தைக்க கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் மிஷின்லாம் வச்சு தைக்கிறாங்களாம். அந்த மாதிரி 10 பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்திருக்காங்க. மொத்தத்தையும் முடிச்சு ஒரே வாரத்துக்குள்ள கொடுக்கணுமா? அவங்கள அந்த வாரத்துக்குள்ள கொடுக்கவே விடக்கூடாது மேடம். என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, நாளைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள் வேற. அவருக்கு கோட்டு சூட்டுன்னு வீடே குதூகலிக்குது. எனக்கு போக்க அப்படியே கடுப்பா இருக்கு. அதான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு ரூம்குள்ள வந்துட்டேன். ஓ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? இனி அவங்க சிரிக்கிற நாள் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன்.